காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூன் 29 ஒரு நாள் மட்டும். நான் பேசினாலே ப்ராப்ளம். ஒன்று எனக்கு ப்ராப்ளமும் மற்றவங்களுக்கும் ப்ராப்ளம். முதலமைச்சர் விஜய்க்கு பிறந்தநாள் வாழ்த்துன்னு சொல்லல அப்படின்னு பேசி இருக்கு. ரஜினிகாந்த் நடிப்பில் உருவாகி வரும் அடுத்தடுத்த படங்கள் ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை எகிர வைத்துக் கொண்டிருக்கின்றன. தற்போது நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில் உருவாக்கி வரும் ஜெயிலர் 2 படத்தின் பணிகளை முடித்துள்ள ரஜினிகாந்த் அடுத்ததாக தனது 173வது திரைப்படத்தில் நடிக்க தயாராகி வருகிறார். இப்படத்தின் பெயர் தர்மன் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தர்மன் பட அறிவிப்பிற்கு முன் தலைவர் 173 என தற்காலிகமாக அழைக்கப்பட்ட இந்த படத்தை முதலில் இயக்குனர் KS ரவிக்குமார் இயக்க உள்ளதாக தகவல் வெளியானது. பின்னர் சுந்தர் சி இயக்குவார் என கூறப்பட்டது. ஆனால் அவர் விலகியதால் டான் படத்தின் இயக்குனர் சிபி சக்கரவர்த்தி இந்த படத்தை இயக்குவார் என எதிர்பார்க்கப்பட்டது. பின்னர் அவரும் இந்த படத்திலிருந்து விலகிய நிலையில் ஓ மை கடவுளே மற்றும் டிராகன் படங்களை இயக்கிய அஸ்வத் மாரிமுத்து இந்த படத்தை இயக்க ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளார். அதனாலேயே படத்தின் ரஜினியின் கெட்டப் பிரதீப் ரங்கநாதன் போல் உள்ளது என இருவரது புகைப்படத்தையும் வெளியிட்டு ட்ரோல் செய்து வருகிறார்கள். இப்படத்தை நடிகர் கமல்ஹாசன் தனது ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் நிறுவனம் சார்பில் தயாரிக்கிறார். மேலும் பிரபல இயக்குனர் சங்கர் முக்கிய வில்லன் கதாபாத்திரத்தில் நடிக்க உள்ளதாகவும் மலையாள நடிகர் ஃபாசில் ஜோசப் ரஜினிகாந்தின் மகனாக நடிக்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது. இப்படத்தின் அறிமுக விழாவில் பேசிய ரஜினிகாந்த், நம்ம பேசாமலேயே இருந்தால் வாயில் என்ன கொழுக்கட்டை வைத்திருக்கியா என்பார்கள். பேச ஆரம்பித்தால் இப்போ பேசு என கூறுவார்கள். பேசிவிட்டால் நீ பேசாமலே இருந்திருக்கலாம் என கூறுவார்கள். உஷாராக இருக்க வேண்டும். நம்மை பிடிக்காதவர்களுக்கு என்ன செய்தாலும் பிடிக்காது. நம்மை பிடிக்கும் என்பதால் நாம் எது செய்தாலும் பிடிக்கும் என நினைப்பதும் முட்டாள்தனம் என பேசினார். நான் பேசினாலே ப்ராப்ளம். ஒன்று எனக்கு ப்ராப்ளமும் மற்றவங்களுக்கும் ப்ராப்ளம். ஏதாவது கழிப்பிட்டே இருப்பாங்க, ஏதாவது பேசிகிட்டே இருப்பாங்க. நான் சும்மா இருந்தால் இவர் என்ன பேசவே மாட்டேங்கிறாங்க, வாயில் என்ன கொலைக்கட்டே வச்சுருக்காரா அப்படின்னு சொல்லி கலாட்டா பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. பேசுனா இப்போ பேசு அப்படின்னு சொல்லுவாங்க. மற்றவங்க இவர் பேசாமல் இவர் பேசிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன பண்ணுறது? யாருக்காக ரஜினிகாந்த் இப்படி பேசினார் என சமூக வலைதளங்களில் தற்போது விவாதமாகி வைரலாகி வருகிறது. முதலமைச்சர் விஜய் வாய் திறந்து பேச மாட்டேங்கிறார், வாயை திறங்க சிஎம் சார் என எதிர்க்கட்சியினர் ட்ரோல் செய்து வந்தனர். ஜூன் 23ஆம் தேதி சட்டமன்றத்தில் கவர்னர் உரை மீதான பதிலுரையில் முதலமைச்சர் விஜய் காரசாரமாக பேசியது பரபரப்பை ஏற்படுத்தியதோடு விவாத பொருளாகிவிட்டது. மேலும் விஜய்க்கு ரஜினிகாந்த் வாழ்த்து கூறவில்லை என கூறப்பட்ட நிலையில் நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ரஜினி பிறந்த நாளை ஒட்டி முதலமைச்சர் விஜய்க்கு தாம் வாழ்த்து தெரிவித்து விட்டதாகவும் கூறினார். நேற்று நீங்க முதலமைச்சர் விஜய்க்கு பிறந்தநாள் வாழ்த்துன்னு சொல்லல அப்படின்னு இந்நிலையில் ரஜினிகாந்த் பேசியது முதலமைச்சர் விஜய்க்கு ஆதரவாகவும் அவருக்கு அறிவுரை கூறியதாக இருப்பது போல் அமைந்துள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் மத்தியில் பேசப்பட்டு வருகிறது. தேர்தலுக்கு முன்னர் நடிகர் பின்னால் இளைஞர்கள் செல்வது ஆபத்து என ரஜினிகாந்த் பேசியது முதலமைச்சர் விஜய்க்கு எதிராக இருந்ததாக கூறப்பட்டது. அந்த பேச்சு திமுகவுக்கு ஆதரவு தந்ததாகவும் பேசப்பட்டது. ரஜினிகாந்த் பேசும்போதெல்லாம் பொடி வைத்து பேசுவது சர்ச்சையில் முடிகிறது என்றும் சமூக வலைதளங்களில் கருத்துக்கள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூன் 29 ஒரு நாள் மட்டும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.